பெரியவர்களே, நம்முடைய இக்ரா கல்வி சங்கத்தின் கல்வி சேவையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அண்மையில் நம்மை எல்லாம் விட்டு மறைந்து அல்லாவின் கட்டளை ஏற்று நம்மை விட்டு பிரித்து சென்றிருக்கக்கூடிய 4 மர்ஹூம்களுக்கு இரங்கல் நிகழ்ச்சி நடத்தி அவர்களின் சேவைகளை நினைவு கூர்ந்து துஆ செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி இக்ரா கல்வி சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்ரா கல்வி சங்கத்தின் மூத்த செயற்குழு உறுப்பினர் மர்ஹூம் அல்ஹாஜ் KMS சதக் தம்பி பேராசிரியர் அவர்கள், அதன் செயலாளர் மர்ஹூம் அல்ஹாஜ் NSC மஹமூத் அவர்கள், அதன் நிர்வாக அலுவலர் மர்ஹூம் அல்ஹாஜ் A தர்வேஷ் முகமது அவர்கள், அதன் முன்னாள் மூத்த செயற்குழு உறுப்பினர் மர்ஹூம் அல்ஹாஜ் WS அப்துல் கஃபார் அவர்கள் ஆகிய 4வரின் மகஃபிரத்திற்காக துஆ செய்யவும் அவர்களின் சேவையை நினைவு கூறவும் இக்ராவின் சார்பில் நடத்தப்படும் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு எமது இக்ராவின் மூத்த செயற்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் AR முகமது இக்பால் அவர்களையும் முன்னிலை வகித்து தருமாறு மௌலவி அல்ஹாஜ் SM முகமது ஃபாரூக் அல் ஃபாசி அவர்கள், இக்ராவின் மூத்த செயற்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் TAS முகமது அபூபக்கர் அவர்கள், அல்ஹாஜ் டாக்டர் முகமது இத்ரீஸ் அவர்கள், அதுபோல மர்ஹூம்களின் குடும்பத்தினராகிய மௌலவி அல்ஹாஜ் WM ஷம்சுத்தீன் இமாம் ஷம்சுத்தீன் அவர்கள், அப்துல் கரீம் ஜனாப் அப்துல் கரீம் அவர்கள், ஜனாப் NM அஹ்மது ரில்வான் ஹாஃபில் அவர்கள் ஆகியோரை முன்னிலை வகித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தருமாறு நம்முடைய இக்ராவின் அலுவலக நிர்வாக அலுவலர் சகோதரர் KMT சுலைமான் அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுருக்கமாக கிரா ஆபிர் செய் முகமது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله. வரவேற்புரை ஜனாப் மாஸ்டர் SM முகமது சுலைமான் செயற்குழு உறுப்பினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இக்ராவின் மறைந்த கல்வி சேவையாளர்களுக்கு இரங்கல் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தலைமை தாங்கி சிறப்பிக்கக்கூடிய பெருந்தகை அவர்களுக்கும் முன்னிலை இருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கும் இங்கு திரளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சங்கத்தின் மூலமாக வருபவர்கள் என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இரங்கல் உரை துவக்கமாக இக்ரா கல்வி சங்க செயலாளர் ஆபிர் SK சாலி அவர்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். பெருமதிப்பிற்குரிய உலமா பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மர்ஹூம்களின் குடும்பத்தாரே, எமது இக்ரா கல்வி சங்கத்தின் மூத்த செயற்குழு உறுப்பினர்களே, தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த செயற்குழு உறுப்பினர் பெருந்தகை அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய நமது இக்ராவின் மூத்த செயற்குழு உறுப்பினர்கள், இக்ராவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களை உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தராத் ஹாஃபில் அவர்கள் ஒரு வசனத்தை இங்கே குறிப்பிட்டார். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் அழகிய செயல்களை செய்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறேங்கிறான். ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த அப்படி நான் படைத்திருக்கிறேங்கிறான். அந்த அடிப்படையில் இப்போது நாம் நினைவு கூறக்கூடிய 4 பெருமக்கள் தம் வாழ்நாளில் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து சேவையாற்றி குறிப்பாக நம்முடைய
இக்ரா கல்வி சங்கத்திலிருந்து நமது ஊர் மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக அளப்பரிய சேவைகளை ஆற்றி நம்மை விட்டு இன்றெல்லாம் இன்று பிரித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நினைவு கூறுவதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அவர்களை மகஃபிரத்திற்காக துஆ செய்யவும் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏற்கனவே இவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாக நம்முடைய இக்ரா கல்வி சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர்கள், அபிமானிகள் எல்லோரும் இணைந்து தனிப்பட்ட முறையில் இக்ராவோடு தொடர்பில்லாமல் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் ஜூமிலே ஒரு மீட்டிங் நடத்தி அன்னாருடைய சேவைகளை நினைவு கூர்ந்தார்கள். அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கிருக்கும் ஒரு சிலருக்கும் கிடைத்தது. அதே போல நம்முடைய கடந்த இக்ராவினுடைய பொதுக்குழு கூட்டம், வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 1ஆம் தேதி நடந்தது. நவம்பர் 4ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டங்களிலும் நாம் அவர்களுடைய மறைந்த பெருமக்களுடைய சேவைகளை நினைவு கூர்ந்து பொதுக்குழு கூட்டத்திலே அவர்களுக்காக இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றி துஆ செய்திருக்கின்றோம். அந்த வரிசையில் அந்த வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் ஒரு அன்பான கோரிக்கையை வைத்தார்கள். இவருடைய சேவையை ஊரறிய செய்ய வேண்டும், எனவே ஊர் மக்களை வரவழைத்து ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இங்கே இறையல்லால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 4 பேருடைய பிரிவுமே யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென ஏற்பட்ட பிரிவுகள். அதிலும் நம்முடைய செயலாளராக இருந்த கண்ணியத்திற்குரிய மாமா அல்ஹாஜ் NSC மஹமூத் அவர்கள், அதே போன்று நம்முடைய நிர்வாக அலுவலர் அல்ஹாஜ் A தர்வேஷ் முகமது அவர்கள் இருவரும் இளம் வயதிலேயே நம்மை விட்டு மறைந்துவிட்ட நல்லவர்கள். திடீரென அவர்கள் நம்மை விட்டு பிரித்து சென்றது நம் அனைவருக்கும் மேலா துயரையும் ஆழ்ந்த அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவப்பிழைகளை பொறுத்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவன பூஞ்சோலையை அல்லாஹ் தஆலா மறுமையிலும் இன்மையில் அவர்களுடைய மன்னரை ஒளிமயமாகவும் ஆக்கி அருள்வானாக என்று துவக்கமாக துஆ செய்து கொள்கிறேன். நம்முடைய இக்ராவின் மூத்த செயற்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் பேராசிரியர் KMS சதக்கு தம்பி அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. அவர்கள் தன்னுடைய பணியை அவங்க பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. வியாபாரம், தொழிலில் பல மாதிரி இருக்கும். இவங்க தன்னுடைய பணியையே பேராசிரியராக சில காலம் நிறைவேற்றி வந்தார்கள். ஆக கல்வி சேவையில் அவர்கள் ஆரம்பம் முதலே அடியெடுத்து வைத்தவர்கள் என்பது இங்கே நினைவுகூரத்தக்கது. அது தவிர அவர்கள் தன்னுடைய முதிர்வு காலத்தில் இங்கே இக்ராவினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து சும்மா ஏதோ பேருக்கு இல்லாமல் சின்ன வயசில் உள்ள எங்களை போன்ற செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூட ஒரு நேர மேலாண்மை, அதே போல் ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து கண்காணிக்கிறது, பின்தொடர்றது, ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் சில பலவீனங்கள் இருக்கும்போது அவர்களெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து சொன்ன நேரம், குறித்த நேரம், அதுக்கு முன்னாடி அவங்க வந்துடுவாங்க. இதில் வேலை செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நமக்கெல்லாம் சில அந்த நேரத்தில் ஒரு வெக்கம் வந்துடும். இப்படி அவங்களாம் பெரிய மனுஷங்களாம் நிற்கிறாங்களே, நமக்கு இந்த நேரத்தில் இன்னும் ஏற்பாடு கூட சரியாக செஞ்சு முடியலையே, இந்த வேலையை சரியாக செய்யலையே, அந்த வேலையை சரியாக செய்யலையேன்னு சொல்லி துவக்க காலங்களில் சில வெட்க உணர்வுகள் வந்தது. அந்த வெட்க உணர்வு தான் இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்காச்சும் திருப்திகரமாக இந்த பணிகளை செய்வதற்கு நம்மை வழிகாட்டி இருக்கிறது, தூண்டி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த அடிப்படையில் குறித்த நேரத்தில் வருகை தந்து காரியமாற்றக்கூடிய பெருந்தகை பேராசிரியர் KMS சதக் தம்பி அவர்கள், அதே போன்று வாவோ அல்ஹாஜ் S அப்துல் கஃபார் அவர்கள் தன்னுடைய முதுமை பருவத்திலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட வீட்டில் யாரோ ஒருத்தருடைய துணையோடு இங்கே வாகனத்தில் வந்து இருவர் கைத்தாங்களாக அல்லது ஒருவர் கைத்தாங்களாக உள்ளே வந்து கூட்டத்தில் அமர்ந்து இந்த மீட்டிங் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்பாங்க. சும்மா பார்த்துட்டு போகிறதுன்னு இல்லாமல் ஏதாவது நிதி தேவை என்று வாய் திறந்துட்டால் முதல்ல ஸ்பான்சர் பண்ணுறது அவங்க தான் பண்ணுவாங்க. இது இன்டர்நெட்டில் அவங்க கொடுத்த பதவிக்கு அப்படி பெரிய பதவியும் இல்லை அவங்களுக்கு நம்ம கொடுத்தது. செயற்குழு உறுப்பினர்ந்து தான் இருந்தாங்க. அதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்கல, அது அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை. அதெல்லாம் கடந்து சென்றவர்கள். ஒரு தேவை என்று வரும் பொழுது ஊர் மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கேட்குறாங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுடைய ஆழ்மனதில் கூடி கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் உடனே ஸ்பான்சர் பண்ணுறது, உடனே முன்னுக்கு வந்து நிற்கிறது, ஏதோ பணத்தை கொடுத்தோம் உட்கார்ந்தோம் இல்லாமல் எல்லா பணிகளையும் எல்லா கூட்டங்களையும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது. அப்படி ஒரு நிறைவான சேவையை ஆற்றியவர்கள் வாவோ S அப்துல் கஃபார் ஹாஜி அவர்கள். அடுத்து நம்முடைய NSC மாமா அவர்கள், யாராலும் எளிதில் மறக்க முடியாது. 50 ஆண்டு காலம், தனது 50வது ஆண்டு வயது வரை
வளைகுடாவிலே பணி செய்த அவர்கள் திட்டமிட்டு நம்ம வயசு இருக்கிறதோட ஊருக்கு வந்துடணும், ஏதாச்சும் ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கும் நல்லதாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற அந்த அடிப்படையில் திட்டம் போட்டு ஊருக்கு வந்தவங்க. 3 ஆண் மக்கள் நல்ல முறையில் வளர்த்து அவங்களுக்கு தொழிலையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு ஒரு தன்னிறைவோடு ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊருக்குள்ளே அவங்க கால் எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரே அறிமுகம் நான் சார்ந்த காயல்பட்டினம்.com இணையதளம். அந்த இணையதளத்தில் செய்திக்கு பின்னாடி கமெண்ட்ஸ் எழுதுவாங்க, கட்டுரைகள் இருந்து அதுக்கு பின்னாடி கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சில விஷயங்களை பாராட்டி எழுதுவாங்க, சில விஷயங்களை வந்து கண்டித்து எழுதுவாங்க, பல வகையான வாசகர் கருத்துக்கள் வரும். ஆனாலும் கூட இவர்களுடைய கமெண்ட்டில் ஒன்று அடிக்கோடிக்கு சில விஷயங்கள் வரும். அத்தனை என்னென்னா புது புது ஆலோசனைகளாக இருக்கும். அந்த ஆலோசனைகளை வைத்து என்எஸ்சி மாமானா இப்படித்தாங்கிற ஒரு உருவம் நம்முடைய பிம்பம் மனசில் இருந்துச்சே தவிர அவங்கள நம்ம ஃபோட்டோவில் கூட பார்க்கல. இன்றைக்காச்சும் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்து பார்த்துடலாம், அன்றைக்கி அதுக்கும் வழி இல்லை. நான் சொல்கிறது 2009 என்று நினைக்கின்றேன். அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா வர்றாங்க, ஒரு நாள் கடற்கரையில் வச்சு அறிமுகமாகறாங்க. நான் யாரும் தெரியுதா, நீங்கள் தானே சாலின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆமாங்கிறோம். அதுக்கப்புறம் நான் யாரும் தெரியுதா, தெரியலையே, என்எஸ்சி மஹமூதுன்னாங்க. உடனே எனக்கு தூக்கி வாரி கொடுத்து நீங்கள் தானே அதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டோம். பேசி கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் பேசுனது முழுக்க என் குடும்பத்தை பற்றி அவங்களும் கேட்கல, அவங்க குடும்பத்தை பற்றி நானும் கேட்கல. முழுக்க இந்த ஊருக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இப்படியே தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு இக்ராவுடைய ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கும் செயற்குழுவா இல்லை வருடாந்திர பொதுக்குழுவான்னு எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அப்போது இந்த நிர்வாக அலுவலராக இருந்த நம்முடைய தர்வேஷ் காக்கா அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. அவங்க வெப்சைட்டில் இதெல்லாம் எழுதுவாங்க, கமெண்ட்ஸில் எழுதுவாங்க, சமூக அக்கறை ஜாஸ்தியாக உள்ளவங்க, அவங்கள நம்ம வந்து சிறப்பழைப்பாளராக அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பொதுவாக வந்து இந்த மாதிரி சிறப்பழைப்பாளர் வந்து யார் அழைப்போம்னா இக்ராவுடைய உறுப்பினர்கள் அல்லாத, அதே நேரத்தில் கல்வி சேவையில் ஆர்வம் உள்ளவர்கள், ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க, காய் நலமன்றங்கள்லேருந்து ஊருக்கு வந்தவங்க, இவங்கெல்லாம் நம்ம சிறப்பழைப்பாளராக அழைச்சி அவங்கள வந்து கண்ணியப்படுத்துறது, இக்ராவுடைய செயல்பாடுகள் அவங்களும் பார்த்தறியட்டு ஒரு ஏற்பாடை செய்வோம். அந்த அடிப்படையில் அவங்க வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களுடைய அந்த ஆர்வம் இதெல்லாம் பார்த்து அடுத்த செயற்குழுவிலேயே அவங்க வந்து மெம்பர் ஆகுறாங்க, செயற்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இக்ராவுடைய மக்கள் தொடர்பு அலுவலராக பிஆர்ஓ மாதிரி அவங்க செயல்படுறாங்க சில ஆண்டுகள். அதற்கு பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் முறைப்படி இக்ராவின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தர்வேஷ் காக்காவை நம்ம முழுமையாக இக்ராவினுடைய நிர்வாக அலுவலராக தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏற்கனவே அவர் வகித்த செயலாளர் பதவி நம்முடைய பைலாப்படி பெய்டு ஸ்டாஃபாக இருக்கிறவங்க நிர்வாக பொறுப்புகளை வகிக்க முடியாது என்று இருக்கக்கூடிய அந்த விதிமுறைப்படி அவர்களை வந்து அந்த அவங்க இருந்த பொறுப்பில் இன்னொரு ஆளை கொண்டு வர வேண்டிய நிலைமை. அந்த நேரத்தில் கேஜே ஷாவல் மீது நண்பர் அவரை கொண்டு வந்தோம். சில ஆண்டுகள் அவர் பணிபுரிந்து விட்டு அவருடைய தொழில் நிமித்தமாக இன்னொரு ஆளுக்கு பொறுப்பை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது என்எஸ்சி மாமா கொடுத்தோம். ஆரம்பம் முதல் இன்று வரை ஒரு குறை சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் அதாவது என்னமோ மூத்துடைய தேதி தனக்கு ஏற்கனவே தெரிந்தது போல எல்லாம் கட்டி எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி துண்டு துண்டாக இருக்கும். இப்போ கடைசியாக அவங்க மகன் என்னோட பேசும்போது கூட அவங்க வீட்டில் இந்த கெப்பா காயல்பட்டினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு அதனுடைய பொருளாளராக அவங்க இருந்தாங்க. இந்த டிஸ்டபிள்யூ ஆலைக்கு எதிரான சில நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டோம், வழக்கு போட்டோம். அல்லாவுடைய நாட்டம் வேறாக அமைந்தது என்றாலும் மக்களிடத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அதே போன்று தொடர்ந்து இது போன்ற நச்சுக்கிருமிகள் உள்ளே வந்து விடாமல் இருப்பதற்கும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை கொடுக்கறதுக்கு அந்த அமைப்பு உதவியது. அந்த அமைப்பின் இப்போ இருக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு சொல்லி அந்த நிதி எழுதி வச்சு அந்த ரூபாயும் வச்சு ஒரு மஞ்சள் பைக்குள்ளே அந்த கணக்கு ரூபா எல்லாத்தையும் கவரில் போட்டு பத்திரமா என்னமோ நாளைக்கு மூத்து செய்தி அவங்களுக்கு வந்த மாதிரி ஒரு இதில் அழகாக பக்கா பண்ணி வச்சுருக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அமானிதத்தில் அவ்வளோ பேணிக்கு இப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இக்ராவுடைய செயலாளராக மைக்கு கொடுத்தா தான் பட்டன் காய்ச்சல் வந்துடும். உண்மையில் சீரியஸாக சொல்ல மைக்கு கொடுத்துட்டா பயந்துருவாங்க, காய்ச்சல் கூட வந்துடும், அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் செயலில் வந்து வீரர் அமைதியாக இருந்து பல வேலைகளை செய்கிறவங்க. கூட்டத்தில் இருப்பாங்க, செயலாளர் தான் கூட்டத்தை லீட் பண்ணணும். ஆனால் ஒரு கூட்டத்தையும் வந்து அவங்க லீட் பண்ண மாட்டாங்க. அவங்க சார்பாக துணை செயலாளரோ இல்லை நிர்வாகியோ தான் என்ன செய்வாங்கன்னா அந்த வேலையை செய்வாங்க. பேச தான் மாட்டாங்களே தவிர வேலைகள் அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ அப்பளுக்கு இல்லாமல் குறித்த நேரத்துக்கு வர்றது போகிறது, தன்னுடைய செயலாளர் பொறுப்பில் யாரும் வரலீட்டி குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு திடீரென நம்ம எல்லாம் மீளா துயரில் அழைத்து விட்டு அவங்க நம்மளை விட்டு பிரிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம சொல்ல இருப்பது நம்முடைய இக்ராவின் நிர்வாக அலுவலர் அல்ஹாஜி தர்வேஷ் முகமது அவர்கள். இக்ரா என்றாலே தர்வேஷ் காக்கா முகம் நினைவுக்கு வரும். தர்வேஷ் காக்கா என்றால் அது இக்ராவுடைய அந்த அமைப்பினுடைய பெயர் நினைவுக்கு வரும். அப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவர்கள் அல்ஹாஜி தர்வேஷ் முகமது அவர்கள். 2006 துவக்கத்தில் இக்ரா துவங்கப்படுது. 2005 ஆரம்பித்தாச்சு. கடைசியில்
2006 முறைப்படி துவக்கப்படுகிறது. அந்த நேரத்திலிருந்து பல ஆண்டுகள் இக்ராவினுடைய செயலாளராக ஆனரரி ஜாப் மாதிரி, செயலாளர்னா வெறும் செயலாளராக இருக்க இல்லை, இந்த அலுவலகம் தான் அவங்களுக்கு கதி. அந்த நேரத்தில் ஹெரிட்டேஜ்னு ஒரு நிறுவனத்தை வச்சு வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டு மிச்ச நேரம் இங்கே வந்து கிடப்பாங்க. இப்படி அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முழுமையாக இங்கேயே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதில் ஒரு கட்டம் வந்துச்சு, இக்கராவுடைய பணியும் அதிகமாச்சு. அந்த நேரத்தில் நம்ம நிரந்தரமாக ஒரு ஸ்டாஃப் போடணுங்கிற தேவை வரும் பொழுதும், அதே மாதிரி அரசு பதிவு செய்ய வேண்டிய நிலை வரும் பொழுதும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறோம், இன்னொரு ஆளை போட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்க அந்த வேலையை செய்கிறதுங்கிறது ரொம்ப சாத்திய குறைவு இப்போது. அதனால் நீங்களே இந்த பொறுப்பை எடுக்கணும். சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு இந்த விதிமுறையை சொன்னோம். இந்த விதிமுறை அதாவது ஃபீல்டு ஸ்டாஃபாக தான் நீங்கள் இருக்கணும். சம்பளத்தை மறுத்தார். இல்லை, எனக்கு நான் வந்து என் மனசு ராகத்தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன், என்னை வற்புறுத்திடாதீங்க, பணம் வாங்கி செய்கிறவனா ஆக்கிறாதீங்க. எங்கள் பணம் என்ன நீங்கள் லஞ்சமாக வாங்குறியா? இருக்குன்னு உங்கள் வாழ்நாளை அர்ப்பணிக்கிறீர்கள். உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, உங்கள் தாய் வீடு இருக்குது, அவங்களுக்கு என்னத்தை கொடுப்பீங்க? அதனால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்தது தான் இருக்கிறோம். நீங்கள் கட்டியமைத்தது தான் இந்த அமைப்பு, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தயவுசெய்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் உரிமையோடு நாங்கள் வேலைகளை சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சேலரி ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரசு பதிவு செய்யும் பொழுது தான் இந்த விதிமுறை கண்ணுக்கு தெரியுது. அரசு பதிவின்படி, பைலாப்படி, ஒரு நிறுவனத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய, ஊதியம் வாங்கக்கூடிய ஒருவர் வந்து நிர்வாகியாக ஆஃபீஸ் பொறுப்புகள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் கூட அவங்க தொடர முடியாது அப்படிங்கிற விதி. அந்த விதியை சொன்னோன்னா அழுதுட்டேன். எனக்கு இது தேவையா? நான் பாட்டு பணி செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சம்பளத்தை பேசி எனக்கு ஒரு பொறுப்பை தந்து நான் செஞ்ச பணியெல்லாம் இப்போ கேள்வி ஆக்குறீங்களே. நான் வந்து என்ன அப்போ நிர்வாகத்தில் எந்த பொறுப்பையும் வகிக்கக்கூடாது, எனக்கு பதவியை தராதிங்க, குறைஞ்சபட்சம் செயற்குழு உறுப்பினராக இருந்து என் வேலையை நான் செய்யக்கூடாதா? அதுக்கு இப்படி ஒரு சட்டம் தடையாக இருக்குன்னா எனக்கு சம்பளம் தடையாக இருந்துட்டு போடணும், அது வேண்டாம், நான் சாதாரணமாக செய்கிறேன்னாங்க. கெஞ்சி கூத்தாடி காலம் மட்டும்தான் பிடிக்கல. அவ்வளோ பேரும் சேர்ந்து சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்டார். அந்த செயலாளராக இக்ராவுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த நாள் தொட்டு 2006 இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதிய அந்த எழுத்துக்கள் முத்து முத்தாக நம் கண்களில் நின்று கொண்டிருக்கின்றன. புதுசாக யார் அந்த பொறுப்பை எடுத்தாலும் அவங்க வந்து யோசிக்காம ஒரு வேலை எடுத்து செய்கிற அளவுக்கு ஃபைல் அவ்வளோ எளிதாக நமக்கு பண்ணி தந்து போயிருக்கிறாங்க. வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு கடமை உணர்ச்சி. பல முறை நான் கடிந்து கொள்வேன், ராத்திரி முழுக்க இப்படி உட்காந்து வேலை பார்க்குறீங்க, இப்படி செய்யணுமா? ஒரு கட்டத்தில் வந்து டயபெட்டிஸ் ஏறி போய் அவங்களுக்கு வந்து திடீர்னு ராத்திரி ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. வீட்டுக்கு போய் அவங்க மனைவிட்டையும் சொல்கிறோம், அவர்கிட்டையும் சத்தம் போடுறோம், ஏன் இப்படி மாயிறீங்க? உங்களை யார் ராப்பாகலாம் வேலை செய்ய சொன்னது? மகரிபோட வேலையை முடிங்க. இல்லை ஆகுதா, எனக்கு வந்து ராத்திரியில் வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் எனக்கு அந்த தொந்தரவு இல்லாமல் எழுத்து வேலைகளை முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கே இதுலேயும் சவுதியிலையும் நான் வாழ்ந்த இடத்துல வேலை செஞ்ச இடத்துல நைட் ஷிஃப்ட்டுங்கிறனால எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. இரவு தூக்கத்தை வந்து விடுறதுங்கிற எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பழக்கப்பட்ட ஒன்று தான், நீங்கள் யோசிக்க வேணாம், பணிகள் எதுவும் பாதிக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் மீறி சில நேரத்தில் எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடுலாம் வந்திருக்கு. இப்படி சொன்னதுனால சில நேரத்தில் அவர் முகம் ஜொடிச்சுக்கிடுவார். நான் வந்து வருத்தப்படுவேன், இப்படி இருக்கிறாரு. நான் மனைவிட்ட திரும்ப சொல்லுவேன், அவளை பிடிச்சி வைங்க, கொஞ்சம் வேலை செஞ்சு நிறைய நாள் நம்மளோட இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், நிறைய வேலை செஞ்சு கொஞ்ச நாள் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நாளில் போய் சேர்ந்தார் நம்மளை விட்டோம். ஆக அல்லாஹ் நாடின நேரத்தை ஒருத்தருடைய அஜல் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி தன்னை சக்திக்கு மீறி வேலைகளை எடுத்துக்கிட்டு அதுக்காக மாஞ்சி மொத்தத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் அவர் எடுத்த பொறுப்பு இக்ராவினுடைய நிர்வாக அலுவலர். அதில் எதையும் நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அடுத்தவங்களோட கையில் கொடுக்குறதுக்கு, அந்த பொறுப்பை கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்கிறார். கல்வி உதவித்தொகை ஃபைல் தனியாக இருக்கும், இக்ராவுடைய கூட்டங்கள் நடத்துறது ஃபைல் தனியாக இருக்கும், மினிட் புக்கு அது தனியாக இருக்கும், எந்த நிகழ்ச்சிக்கு யார் அழைச்சோம், மன்றங்களுக்கு அனுப்பின கடிதங்கள், இமெயில் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அடுத்து வரவங்க என்ன செய்யணும் எல்லாம் தனியாக இருக்குது. இவ்வளோ கொடுங்க. அவங்களுக்கு வந்து கொரோனா தொற்றுங்கிற அந்த பேர் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரி போன போல தான் அவர் ஐசி வார்டுக்கு போகிறாரா இல்லைன்னா என்ன ஆக போகிறாருங்கிறது தெரியும். மலண்டு உட்காந்து ராத்திரியே உட்காந்து எழுதுறாங்களாம். மகளும் மனைவியும் ஆச்சரியமாக பார்த்து என்னத்தை எழுதுறீங்க, ஏன் இப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நாளைக்கு நான் போயிடுவேன், போன பிறகு என்னை வந்து அங்கே ஐசி வார்டில் வச்சு குழாய்களாய் சொல்லிவிட்டாங்கன்னா பேச முடியாத நிலைமை ஆகிடும், அந்த நேரத்தில் இக்ரா திணறிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோயும் கணக்கு எழுதி அந்த நேரத்தில் எழுதுனதான் இவ்வளோ கணக்குகள் எழுதி வச்சிருக்கிறாரு. பணிகள் எதுவும் யாருக்கும் சந்தேகம் வராத அளவில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகான முறையில் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன சொல்றான்னு தெரியல, அழுது ஓஞ்சாச்சு. இப்போ பேசினாலும் தொடர்ந்து பேச முடியாது, கண்ணீர் தான் மிஞ்சும், ஏக்கங்கள் தான் கூடும். அதே போன்ற அல்லது அதை விட சிறந்த ஒரு மாற்றை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என இந்த நேரத்தில் துவா செய்து கொள்வோம். மறைந்த பெரியவர்கள்
அல்ஹாஜ் பேராசிரியர் KM சதக் தம்பி அவர்கள், அல்ஹாஜ் NSC மஹமூத் மாமா அவர்கள், அல்ஹாஜ் A தர்வேஷ் முகமது அவர்கள், அல்ஹாஜ் YS அப்துல் கஃபார் அவர்கள் ஆகியோருடைய பிழைகளை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை எல்லாம் அல்லாஹ் பொறுத்தல்வானாக. அவர்களுடைய மண்ணறையை சுவன பூஞ்சோலையாக்கி வைப்பானாக. அவர்களுடைய மறுமை வாழ்வை ஒளிமயமாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. மண்ணறையிலும் மறுமையிலும் அவருடைய கேள்வி கணக்குகளை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. அவர்களுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து நல்ல சேவைகளையும் அல்லாஹ் தாலா தனது அருளால் கபூல் செய்து கொள்வானாக. அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த இழப்பை தாங்கக்கூடிய வலிமை, மன வலிமை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. இதற்கு சிறந்த மாற்றை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி அருள்வானாக. மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சுவனத்தில் அவர்கள் நபிமார்கள், சுஜீகின், ஷோதா, சாலிஹீன்களோடு அவர்களும் நாமும் நிறைந்திருக்க இல்லாமல் அல்லாஹ் என்றும் துணை புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த உரை ஜனாப் காயல் எஸ்சி அமானுல்லா அவர்கள். வளர்த்தும் புகழ் அனைத்தும் வல்லவன் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம் உயிரின மேலான கண்மணி ரசூலை கரீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டில் தடம் பதித்தோர் அனைவர் மீதும் வல்லோன் அருள் வான்மழையாய் பொழியுமாக. இந்த நினைவேந்தல் நிகழ்வின் தலைவர் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றுள்ள பெருமக்களே, இக்ரா கல்வி சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, இதில் அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பினர்களே, வருகை தந்துள்ள பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். சற்று கால் வழியாக இருப்பதால் அமர்ந்து பேசுகிறேன், பொறுத்தவர்கள் என தொடக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து எனக்கு முன்னாலே இரங்கல் உரை நிகழ்த்திய அன்பு தம்பி SK சாலிஹ் அவர்கள் மிக தெளிவான பல்வேறு விஷயங்களை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிறார். 4 பெருமக்களுடைய இழப்பினை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்கள் ஆற்றிய சேவைகளை வரிசைப்படுத்தினார். பொதுவாக பொது வாழ்க்கை என்பது ஒரு மணற்படுக்கை எல்லாம் உள்கிரிடம் என்று சொல்வார்கள். மிகுந்த துயரங்களையும் சோதனைகளையும் விமர்சனங்களையும் உள்ளடக்கியதுதான் பொது வாழ்க்கை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பொதுவாழ்வோடு தொடர்புடையோர் சந்திக்கக்கூடிய சிரமங்களை அதிகமாக உணர்ந்திட முடியாது. ஆனால் ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாகி என்னை போன்றோர் ஏதோ எங்களால் இயன்ற அளவுக்கு ஆற்றிய பொது சேவை, நான் அதை பெருமையாக குறிப்பிட விரும்பவில்லை, ஏதோ எங்கள் சக்திக்கு உட்பட்டு ஆற்றிய பொது சேவையில் கிடைத்த அனுபவத்தால் சொல்கிறேன். மிக கடினமான ஒரு துறை. அதில் சிகரங்களை தொடுவோர் சில பேர் தான், அனைவரும் தொட முடியாது. அப்படிப்பட்ட சிகரங்களை தொட்டோர், தொட முயற்சித்தோர் தான் வரலாற்றில் வாழ்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் மரணித்தவர்கள் அனைவரையும் நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் வாழ்வை நிறைவு செய்தவர்கள் என்று சொல்லுங்கள் என்று ஒரு கவிஞன் சொல்லுவான். ஆனால் வர்ணித்தவர்கள் யார், வாழ்க்கையை நிறைவு செய்தவர்கள் யார் என்று பகுத்தாகின்ற பொழுது யாரெல்லாம் தன் வாழ்நாளில் செயற்கரிய சேவைகளை செய்துவிட்டு விடைபெற்று செல்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை நிறைவு செய்தவர்கள் என்ற பட்டியலுக்கு உள்ளே வருவார்கள். சில பேர் உயிரோடே பிணம்போடு அலைகின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சமூகத்திற்கு எந்த பயனும் அவர்களால் இருக்காது. அது குறித்து பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல உள்ளங்கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று சொல்கிறார். அதாவது தன்னோட பொண்டாட்டி, தம் புள்ள, சோறு வீடு சம்பாத்தியம் இது போதும்,
எங்கள் பிள்ளை எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டான், அவன் உண்டும் வேலை உண்டு, அவன் சம்பாத்தியம் அவன் பொண்டாட்டி பிள்ளை என்று இருப்பதையே பெருமையாக நம்ம சில பேர் பேசிக்கொள்ளும். அவர்களைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார், சின்னதொரு கடுகு போல உள்ளங்கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன். அவன் வாழக்கூடிய தெருவிலே உள்ளவர்களுக்கு கூட பயனில்லாத வீணா போன பையன் சொல்றார். ஆக நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும். மனித சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய சேவை இறைவனுக்கு ஆற்றும் சேவை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு கவிஞன் சொல்லுவான், இந்த சமுதாய கூரையில் தீப்பிடித்த போது நீ என்ன செய்தாய்? ஒரு வாளி தண்ணீர் இறைத்து வீசினாயா? இந்த சமுதாய கூரைக்குள்ளே வெள்ளம் புகுந்த போது ஒரு சட்டி மண்ணை அள்ளி போட்டாயா? இந்த சமுதாயத்தில் பிறருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உதவி இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த சமூகத்திற்கு என்ன செய்தாய் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்பார். ஆக இந்த கேள்விகளுக்கு யாரால் பதில் சொல்ல தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பொது சேவையிலே பொறுப்புடைய இடத்தில் பதவி வகிக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர்கள். அந்த வரிசையில் தான் இன்றைக்கு நாம் இங்கு 4 பேரை நினைவு கூறுகிறோம். மறைந்தவர்கள் 4 பேர், மறைந்தவர்கள் நம்முடைய நெஞ்சில் நிறைந்தவர்கள். இங்கு எஸ்கே சாலி அவர்கள் பல்வேறு சாதனைகளை அவர்கள் ஆற்றிய பணிகளை இங்கு வரிசைப்படுத்தினார். பேராசிரியர் சதக்கத்தம்பி அவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டார். என்னை பொறுத்தளவு இக்ரா சங்கத்தில் அவர்களை போன்றோர் ஆற்றிய சேவைகளை நான் நேரடியாக அறிந்தவன் அல்ல. காரணம், நான் இங்கு அங்கம் வகிக்கவில்லை. இக்ராவுக்கு வெளியே அவர்கள் ஆற்றிய பணிகளை ஓரளவு நான் அறிவேன். சதக்கத்தம்பி ஹாஜியார் அவர்களை பொறுத்தளவில் அவர் திருச்சி பெரியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் என்று கருதுகிறேன். அந்த பேராசிரியர் பணியை அவர் நிறைவு செய்து வணிகத்தில் ஈடுபட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையின் நிறைவை நோக்கிய பயணத்தில் இறுதி காலத்தில் பொதுப்பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு பெருமகன். நான் மத்திய காயிலில் வாழக்கூடியவன் 42 ஆண்டு காலமாக. எனவே அவரை பற்றி அதிகமாக எனக்கு தெரியும். அவர் ஜலாலியா சங்கத்தில் இரட்டைக்குளத்து பள்ளியில் அவர் ஒரு உறுப்பினர், ஒரு முக்கியமான அங்கம். அங்கு பொறுப்பேற்று அவர் ஆற்றிய சேவைகள், பிரமிக்கத்தக்க சேவைகளை அவர் ஆற்றுவார். மிகுந்த சுறுசுறுப்போடு பணியாற்றக்கூடியவர். தம்பி எஸ்கே சொன்னதைப் போல வயதை மீறி இளம் வயதுக்காரரைப் போல அவர் பணியாற்றக்கூடியவர். அதே போல காயல் விளையாட்டரங்கம் என்று சொல்லக்கூடிய கேஎஸ்சியில் செயலராக இருந்து அந்த விளையாட்டரங்கத்தின் உயர்வுக்காக வேண்டி அவர் தன்னை அர்ப்பணித்தவர். பஹதராவில் செயற்குழு உறுப்பினராக பணிபுரிந்தார். நிறைவாக அவர் கடந்த ஒரு 11 ஆண்டு காலமாக அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றிய இடம் பிலால் மஸ்ஜித். பிலால் மஸ்ஜித் என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறது. அது ஒரு புதிய பள்ளி. ஒரு 100 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 100 ஆண்டுக்கு மேலான காலத்தில் இயங்கக்கூடிய பள்ளியை நிர்வகிப்பது என்பது எளிது. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் காட்டிச் சென்ற வழியை நாம் பின்பற்றி அந்த பள்ளியை நிர்வகிக்கலாம். ஆனால் ஒரு புதிய பள்ளியை உருவாக்கி நிர்வகிப்பது என்பது மிக கடினம். பிலால் பள்ளியை பொறுத்தளவில் அதற்கு சொத்து வருமானம் ஏதும் கிடையாது. பெரிய பள்ளியின் இடத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. ஆனால் அந்த பள்ளிக்கு ஒரு பெருமை உண்டு. ஜும்மா பள்ளிகளை தவிர்த்து, இன்னும் ஒரு சில பள்ளிகளை தவிர்த்து, நமது ஊரில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அதிகமான சம்பளத்தை முதல் முறையாக முஅத்தின்களுக்கும் இமாம்களுக்கும் வழங்கிய பள்ளி பிலால் பள்ளி. வக்ஃப் வாரியம் எந்த ஒரு தொகையை குறைந்தபட்ச ஊதியமாக அறிவுறுத்தியதோ அந்த தொகையை அந்த பள்ளி கட்டிய 2009ஆம் ஆண்டு தொடக்கி வைத்து முன்னுதாரணமாக திகழ்ந்த பள்ளி. அந்த முன்னுதாரணத்தை அடிப்படையாக கொண்டு குறைவான சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த முஅத்தின்களும் இமாம்களும் தங்கள் உரிமைக்காக வேண்டிய பல்வேறு பள்ளிகளிலே குரல் கொடுத்து இன்றைக்கு அவர்கள் சம்பள உயர்வு பெற்றிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு அந்த பள்ளி தொடங்கப்பட்ட போது 9,000 ரூபாய் இமாமுக்கு சம்பளம், முஅத்தினுக்கு 7,000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த பள்ளியின் இன்னொரு சிறப்பு என்று சொன்னால், பல்வேறு பள்ளிகளில் மோதினார் தான் எல்லா வேலையும் பார்ப்பார் பள்ளிவாசல். அங்கு அப்படி அல்ல. இமாம் அவருடைய பணி எதுவோ அதை செய்வார், முஅத்தின் அவருடைய பணி எதுவோ அதை செய்வார்.
அதுபோக தனியாக பணியாளர் வைத்திருக்கிறார்கள். அவர் முஅத்தின் வராத நேரத்தில் துணை முஅத்தினாக பணியாற்றுவார். பள்ளியினுடைய மற்ற பணிகளை அவர் செய்வார். அந்த பள்ளிக்கு வருமானம் என்று ஒன்று வராது. அவர்கள் திட்டமிட்டார்கள். நான் அறிய காயல்பட்டினத்திலேயே சந்தா முறையில் இயங்கக்கூடிய பள்ளிவாசல் அது. ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவன் சம்பாதிக்கக்கூடிய ஏர்னிங் பெர்சனாக இருந்தால் மாதத்திற்கு எவ்வளவு சந்தா, 100 ரூபாய் குறைந்தபட்சம், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று வசதிக்கேற்ப சந்தா தொகையை நிர்ணயிக்கிறார்கள் அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள். அந்த சந்தா தொகையை கொண்டுதான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. மிக சிரமப்பட்டு வசூலிக்கப்பட்ட பணத்தை கொண்டு ஒரு சிறிய சொத்து வாங்கி அதன் மூலமாக 10,000 ரூபாய் இன்றைக்கு மாதம் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த பட்டியலை வாசிப்பதற்கு காரணம், இந்த தகவலை தருவதற்கு காரணம், இந்த நிலைமையில் அந்த பள்ளியை கொண்டு ஒரு சமவெளியில் நிறுத்திய பெருமை இருவருக்கு உண்டு, பல பேருக்கு உண்டு, குறிப்பாக இருவருக்கு உண்டு. அந்த இருவரில் ஒருவர் புரொஃபசர் சதக்கு தம்பி அவர்கள். அந்த பள்ளியின் உயர்வுக்காக வேண்டி அயராது அவர் பாடுபட்டார். ரமதான் நேரத்தில் அவர் பம்பரமாக சுழன்று செயலாற்றுவார். இஃப்தார் உண்டான செலவினங்களை சரிக்கட்டார். சென்ற வருடம் இறுதியாக அவர் ரமதான் பிற 29 நான் சென்றிருந்தேன். அழைத்தார்கள். ஊரடங்கை ஒட்டி பள்ளியில் தொழ அனுமதி இல்லை. பேராசிரியர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். நான் சென்றேன். நம்முடைய இமாமுக்கு சங்கை செய்ய வேண்டிய நிகழ்ச்சி சுருக்கமாக நடத்தப்பட உள்ளது. இப்போது தொழுகை நடைபெறவில்லை. ஆனால் சென்ற ஆண்டு நாம் என்ன பணத்தை கொடுத்தோமோ அதே தொகையை கொடுக்கிறோம். அதை நீ கொஞ்சம் பேசி கொடுத்துருன்னு சொன்னார். நீங்கள் தானே வளமையாக பேசுவீங்க, பேசுங்கன்னு. நல்லா பேசுவார். இல்லைப்பா எனக்கு முடியல, உடம்பு சரியில்லை. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரம். அவரின் சார்பில் நான் பேசினேன். பள்ளியில் தராவீக தொழுகையே நடைபெறவில்லை. இதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆனால் தராவீக தொழுகை நடைபெறவில்லை. ஐவேளை தொழுகை மட்டும் இமாம் தொழுதுட்டு போயிட்டு இருந்தார். 70,000 ரூபாய் கொடுத்தார்கள். அதற்கு முழு பொறுப்பேற்றவர்களது ஒருவர் சதக்கு தம்பி ஹஜார் அவர்கள். இமாமுக்கு 70,000 ரூபாய், முஅத்தினுக்கு 40,000, ஊழியருக்கு 20,000 என்று கொடுத்தார்கள். அந்த இல்லை இமாமுக்கு 70, இவருக்கு 40, இவருக்கு 20. ஆமாம், மொத்தம் 1,30,000 ரூபாய். அந்த எந்த தொழுகை நடைபெறாத அந்த ரமதானில் அதற்கு தீவிரமாக அவர் ஈடுபட்டு அதில் பணியாற்றினார். நான் பேசி முடிந்து இந்த தகவலை சொன்னேன். சொல்லி முடித்த பிறகு பேச மறுத்தவர் ஆவல் மிகுதியால் அவரை மைக்க வாங்கி உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அதுதான் அவரது பள்ளியில் கடைசியாக பேசிய பேச்சு. அதற்கு பின்னால் 2 மாத காலத்தில் அவர் நம்மை விட்டு விடைபெற்று சென்றார். ஆக ஜலாலியாவாக இருக்கட்டும், பிலால் பள்ளியாக இருக்கட்டும், மஹதராவாக இருக்கட்டும், இந்த எனக்கு முன்னாலே ஒரே நிகழ்ச்சி தம்பி எஸ்கே சொல்லி காட்டியதே போல இக்ராவாக இருக்கட்டும், அவர் தொட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து ஆற்றலாளராக விளங்கினார் என்பதை நான் சுருக்கமாக நினைவு கூற விரும்புகிறேன். இன்னும் சொல்லலாம், நேரம் இடந்திரவில்லை. அடுத்து கஃபாராஜியை பற்றி சொன்னார். மிக அடக்கமானவர். இக்ரா போன்ற கல்வி சங்கத்தின் மூலமாக சென்ட்ரல் மேல்நிலை பள்ளி, ஒஜிஹா கல்லூரி போன்றவைகளின் வாயிலாக கல்வி பணியாற்றக்கூடிய, கேஎம்டி மருத்துவமனையின் மூலமாக மருத்துவத்துறையில் தங்கள் பங்களிப்பை செலுத்தக்கூடிய, ஐக்கிய பேரவையின் மூலமாக பொதுப்பணியாற்றக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் வாவு குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு அங்கம் அவர். மிக அமைதியான சுபாவம் உடையவர். தம்பி எஸ்கே சொன்னதை போல நன்கொடைகளை தானாக முன்வந்து தரக்கூடியவர். அவர் மரணித்த பிறகு அவரை பற்றி வந்த ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவர் பேசியிருந்தார் அனுதாப செய்தியில். ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அவரிடத்தில் கடனாக பணம் கேட்கின்ற பொழுது அவர் பொறுப்போடு திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சொத்தை அவர்கள் தற்காலிகமாக எழுதி வாங்குகிறார்கள். திரும்ப அந்த பணத்தை அந்த குடும்பத்தார் செலுத்தி ஒரு பெரிய தொகை திரும்ப கொடுக்கிறார்கள். கொடுக்கின்ற பொழுது நிலத்தை, அந்த பத்திரத்தை திருப்பி அவர் பேருக்கு உரியவருக்கு திரும்ப எழுதி கொடுக்கிறார்கள். உரியவர் பணத்தை கஃபாரா ஹாஜிக்கு கொடுக்கின்ற பொழுது வாங்க மறுக்கிறார்கள். எனக்கு வேண்டாம். அவர்கள் வாழ்ந்து சிறந்த குடும்பம் இப்பொழுது தாழ்ந்து போயிருக்கின்றார்கள். சிரமப்பட்டுத்தான் அந்த பணத்தை அவர்கள் திரட்டி இருக்க வேண்டும்.
ஒரு பொறுப்போடு திரும்பி தர வேண்டும் என்பதற்காக எழுதி வாங்கினேனே தவிர நான் அந்த பணத்தை பெறுவதற்காக வேண்டி எழுத வாங்கவில்லை என்று சொல்லி அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு வள்ளல் தன்மையுடைய ஒரு பெருமகன். இது அவர்கள் மரணித்த பிறகு எனக்கு கிடைத்த தகவல். பொது விஷயங்களில் அக்கறை கொண்ட ஒரு நல்ல சேவையாளர் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதை அடுத்து NSC மஹமூத் அவர்களை பற்றி சொன்னார்கள். மரணம் அடைவதற்கு 3 நாளைக்கு முன்னால் ஜாவியா பக்கத்திலே, மருத்துவமனைக்கு செல்ல 3 நாளைக்கு முன்னால் ஜாவியா பக்கத்திலே அவர் தனியாக நடந்து சென்றார். கடைசியாக அவரை பார்த்தேன். திடீரென்று ஒரு துயரச் செய்தியாக அவருடைய மரண செய்தி வந்தது. நல்ல சேவையாளர், ஐக்கிய பேரவைக்கு வருவார், பொதுச் சேவையில் ஆர்வமாக பேசுவார். குறிப்பாக அவர் மின் வாரியத்தில் அதிகமான அக்கறை கொண்டவர். மின்சாரத்துறையில் குறைகளை எல்லாம் பட்டியல் போடுவார். அது மாதிரி பேருந்துகள் நமது ஊரில் நிற்காமல் செல்கிறது அல்லவா, இந்த விஷயங்களில் அதிகமாக அக்கறை கொண்டு அதற்கு அதிகமாக உழைக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவார். அவரை பற்றி ரொம்ப பேசலாம், நேரம் இடந்திரவில்லை. நான் நிறைவாக வந்து விடுகிறேன் தம்பி தர்வேஷ் அவர்களை பற்றி. தர்வேஷ் அவர்களை பற்றி நான் அறிந்த ஒரு சில கருத்துக்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் அவரை சின்ன வயதிலேயே அறிவேன். இதோ இந்த தெருவில் சிறுபள்ளிக்கு பக்கத்தில் மர்ஹூம் சாகுல் ஹமீத் ஆலிம் அவர்கள் நடத்தி வந்தது அல்ஹிதாயா பத்திரிகை. அல்ஹிதாயா என்று நமது ஊரில் ஒரு பத்திரிகை வந்தது. நற்சிந்தனை முத்துச்சுடருக்கெல்லாம் முந்தைய பத்திரிகை. அந்த ராணி புஸ்தக டைப்பில் இருக்கும். அந்த சைட்டை சொல்லுவேன், ரொம்ப பழமையான, இப்போ மாதிரி கம்ப்யூட்டர்லாம் இல்லை இல்லையா, ஒரு மாதிரி இருக்கும் அந்த பத்திரிகை. அந்த அந்த ஆலிம் அவர்கள் அந்த பத்திரிகை நடத்தி வந்தார்கள். அந்த பத்திரிகையில் இவர் எழுதி கொண்டிருப்பார். அவருக்கு உதவியாளராக இருந்து எழுத்தராக பணியாற்றிய காலம் தொட்டு எனக்கு தெரியும். அது இடையில நிற்கும், திரும்ப வரும், வந்து போகும் அந்த பத்திரிகை. அதற்கு பின்னால் நம்முடைய சாஹிப் தம்பி ஆலிம் அவர்கள் ஒரு பத்திரிகை நடத்தினார்கள், ஹுஜ்ஜத் என்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை அலுவலகம் புத்துக்கல் தெருவிலே ரேஷன் கடை இருக்கக்கூடிய அந்த லைனில் கடைசி கடை. அந்த கடையோடு தெரு வளையும். ஜலாலியாவுக்கு செல்கிற ஒரு குறிப்பிச்சாலை இப்போது இருக்கிறதே, அந்த சாலை முக்கில் இருக்கும் அந்த அவர்களுடைய அந்த அலுவலகம். அந்த அலுவலகத்திலே பணியாற்றினார். அந்த பத்திரிகை துறையில் இருந்தார். அதற்கு பின்னால் அவரை நான் சந்தித்தது, அதிகமாக கண்டது அல்லமீன் இளைஞர் நற்பணி மன்றத்தில். அவர் பொதுச் சேவை ஆற்றிய காலங்கள் நான் அறிவேன். ஏதோ எழுதி கொண்டே இருப்பார், மனுக்கள் எழுதி கொண்டே இருப்பார். ஆனால் அமைதியாக இருப்பார். அடப்புரை செய்ய மாட்டார், ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார். மிக அமைதியாக இருந்து பல்வேறு சேவைகளை, செயற்கரிய சேவைகளை செய்தவர் என்று சொன்னால் மிகையாக. அல்லமீன் சங்கத்தில் அவருடைய சேவையை நான் பார்த்திருக்கிறேன். அவர் மிக எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் எனக்கு மிக நன்றாக தெரியும். ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றியவர். நான் கூட தம்பி எஸ்கேட்டு சொன்னேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருத்தமில்லாத ஆள்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அமைதியான மனுஷன். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி இருக்கும். பொதுவாக காவல்துறைன்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க இல்லையா, அதுக்கு நேரு மாற்றமாக இருப்பார். ரொம்ப அமைதியான தோற்றமுடையவர், அமைதியான இயல்பு உடையவர். நமது ஊர் மக்களிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்கள் மூலமாகத்தான் தீர்த்து வைப்போம். அந்த காலத்தில் அவங்க பேர் மறந்து போச்சுன்னு அவங்கள கூப்பிட்டு, அப்துல் வஹாப் அவங்கள கூப்பிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னா அங்கே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்ருவாங்க. ஒரு மீடியேட்டராக அவங்க தான் இருந்தாங்க, தர்வேசர வாப்பா. அவர்கள் வீடு எங்கே இருந்தது என்று முன்னாள் வீடு எனக்கு தெரியாது. கடைசியாக அவர்கள் ஒரு காலத்தில் இருந்த வீடு எனக்கு தெரியும். இன்றைக்கு ஆயிஷா சித்திகா மதரசா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு சிறிய வீடு இருந்தது. நம்ம BA ஷேக் அவர்களுக்கு சொந்தமான ஒரு வீடு. பின்னால் அது விரவு கடையால் மாறிச்சு. மிக எளிமையான மிக சின்ன வீடு, வாடகை வீடு தான். அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்தார்கள். மிக எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே பொதுச்சேவை ஆற்றக்கூடிய எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்து கொண்டவர் நம்முடைய தர்வேஷ் அவர்கள். சின்ன வயசுலேயே அந்த பொதுச்சேவையில் ஈடுபட்ட காலத்திலும் மிக எளிமையான வாழ்க்கை தான். அதற்கு பின்னால் தான் நான் ஒரு அரபகத்துக்கு சென்ற பிறகு ரியாதுக்கு சென்றார் என்று கருதுகிறேன். அங்குள்ள காயல் நல மன்றங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டோ அல்லது தோற்றம் பெறுவதற்கே காரணமாக இருந்தோ அரும்பணியாற்றி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் ஊர் திரும்பிய பிறகு இக்ரா கல்வி சங்கத்தினுடைய பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். அவர் ஆற்றிய சேவைகளை இங்கு இவர் வரிசைப்படுத்தினார். நான் அவரை நேரடியாக அவருடைய சேவைகளை, இக்ராவின் சேவைகளை அறிந்தவன் இல்லை. ஆனால்
காது வழியாக பல்வேறு செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். தம்பி எஸ்கே கூட முன்னால் சொல்லியிருக்கிறார். பின்னிரா பொழுது வரை அவர் பிஸ்கெட்டுகளை தின்று கொண்டே பசியாற்றிக் கொண்டு பணியாற்றியவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதல்ல, முன்னாலேயே சொல்லியிருக்கிறார். அதனாலேயே நோயை அவர் அதிகமாக வரவழைத்து கொண்டவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அந்தளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர் பணியாற்றியவர். அந்த வகையில் அவரை நாம் இங்கு நினைவு கூறுகிறோம். ஆக இந்த பெருமக்கள் அனைவருமே ஏதோ தன்னால் இயன்ற அளவிற்கோ அதிகபட்சமாகவோ இந்த ஊருக்கு நல்ல காரியங்களை, மனித சமூகம் பயன்பெறக்கூடிய காரியங்களை ஆற்றிவிட்டு மறைந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாம் நேரத்தில் நன்றி உணர்வோடு நினைவு கூறுகிறோம். உங்களது மரணித்தவர்களின் நல்லவைகளை நினைவு கூறுங்கள் என்று திருமறை ஹதீஸ் பெருமானாருடைய பொன்மொழி. எனவே அந்த பெருமானாரின் வழிகாட்டலின்படி நாம் மரணித்தவர்களின் நல்லவைகளை இங்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நினைவு கூறுவதின் நோக்கம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது. இப்படியெல்லாம் இந்த ஊருக்காக வேண்டி சேவையாற்றினார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும். சிறந்த முன்மாதிரி இம்மாதிரி நினைவேந்தல் கூட்டங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நடப்பதாக நான் கருதுகிறேன். மேலும் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா, தவறாக இருந்தால் திருத்தி தர வேண்டும். இழந்தவைகளை காட்டினும் சிறந்தவையை அருள்வாய் என்று அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நான் மார்க்க அறிஞர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆகவே இம்மாதிரி கூட்டங்களில் நாம் பெருமானாருடைய வழியில் நின்று நல்லவைகளை நினைவு கூறுவதோடு அவர்கள் கற்றுத்தந்த துவாவின் அடிப்படையில் நம்மை விட்டு மறைந்தவர்கள் வெட்டி சென்ற இடத்தை மிக பொருத்தமானவர்களை கொண்டு நிரப்புவதற்கு அருள் புரிவாய் என்று நாம் இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் கரமேந்தக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் துவா செய்ய வேண்டும். ஆக மரணித்த அந்த பெருமக்களை நாம் நினைவு கூறுவோம். அவர்களின் சேவைகளை நினைவு கூறுவோம். அவர்கள் இல்லத்தாருக்கு பொறுமையை தருவதற்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டுவோம். அவர்களின் சேவைகளை வல்ல இறைவன் அங்கீகரிப்பானாக என வேண்டுவோம். மேலும் அவர்களின் மன்னரை வாழ்க்கையும் மறுவுலக வாழ்க்கையும் எல்லா வல்ல இறைவன் உயர்வாக்கி தருவானாக என வேண்டி அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இரங்கல் உரைங்கிறது அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துட்டேன்னாலும் கூட கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவர்களுடைய சேவைகள் சில பல தெரியும். அதை நினைவு கூறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இங்கே அளிக்கப்படுகிறது. மகரிபுடைய பாங்கு 6:02க்கு மகரிபுடைய பாங்கு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு 5:55க்கு நம்ம முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எஞ்சிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நன்றி உரையும் துவாவும் மட்டும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். 5:45 வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் தரப்படுகிறது. உங்களுடைய சேவை, அவர்களுடைய மறைந்தவர்களுடைய சேவையை யாராவது நினைவு கூர்ந்து பேசுவதாக இருந்தால் ஆளுக்கு 2 நிமிடங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். உங்களை நிப்பாட்ட சொல்கிற அளவுக்கு சக்கடம் தந்துறாங்க. துவக்கமாக ஹாஃபில் எம்எம் முஜாஹித் அலி அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله العظيم. 2 நிமிடங்கள் பேசுவதற்கு அவகாசம். ஏற்கனவே இக்ராவுடைய பொறுப்பாளர் செயலாளர் எஸ்கே சாலி அவர்களும் கண்ணியத்திற்குரிய அமானுல்லா காக்கா அவர்களும் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி பேசிவிட்டார்கள். இருந்த போதிலும் கூட மூத்த உறுப்பினர் கொஃபார் ஹாஜியார் அவர்களுடைய இளமையிலிருந்தே நல்ல ஒரு கல்வியாளராகவும் குணசீலராகவும் பிறருக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளராகவும் அதுபோன்று பொது வாழ்வில் மரணம் வரை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நற்சூழலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் உள்ள அல்லாஹ் அவர்களுடைய கபரை பூஞ்சோலையாக்கி இன்னும் அவர்களுக்கு உயர்ந்த சோனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து அவர்கள் உற்றார் உறவினருக்கு சப்ரன் ஜமீலா என்ற அழகிய பொறுமையை கொடுத்தருள்வானாக.
அதனைத் தொடர்ந்து கண்ணியத்திற்குரிய என்எஸ்சி மாமா அவர்கள் இக்ரா மட்டுமல்ல, இந்த ஊரினே நலன் நாடி எல்லா வகையிலும் நிதானத்தோடு மிகுந்த ஆட்டிடியூடுன்னு பாருங்கள். அவர்கள்ட்ட நான் ரொம்ப பார்த்தது, நெருங்கி பழகியிருக்கிறோம் 9 வருஷம். அவங்கள்ட்ட ரொம்ப நமக்கு கிடைச்சது வந்து ஆட்டிடியூடு. பண்பாலேயே வந்து மனிதர்களை வென்றவர்கள் என்று சொல்லலாம். அதை நான் சொன்னேன், மினல் மூமினீன ரிஜாலுன் சதகு. சில பேர் தங்களை வந்து உண்மைப்படுத்திட்டு இந்த துனியாவிலேருந்து போயிட்டாங்க. மஅஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன்கபா நஹ்பஹு. சில பேர் மன்கல்லா நஹ்பஹு ஒமின்ஹும் மையும் தரியல். சில பேர் இந்த மாதிரி வந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை வாழ்ந்து மரணிச்சிட்டாங்க. சில பேர் அதை வந்து அதுக்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழலுக்கு போறதுக்கு. கொமா பத்துலு தபுதீலா. நிச்சயமாக இவர்கள் வந்து நிச்சயமா வெற்றியாளர்கள் அப்படின்னு நல்லா சொல்லணும். அன்சா அப்படித்தானே? அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி வாழ போகும்போது சில பேர்கிட்ட வந்து ரொம்ப கண்ணியத்தோடையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவங்ககிட்டேருந்து நம்ம பெறக்கூடிய சில கல்விகள், குணங்கள், இதெல்லாம் நம்ம ஒருபோது இழந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் அடுத்து நமது அட்மின் தர்வேஷ் காக்கா பேசுறதை விட செயல்படுறது அதிகமாக இருக்கும். ரொம்ப வார்த்தைகளை புரக்கி தான் பேசுவாங்க. கூடுதலாக வந்து நான் பேசினதை பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்களோட அந்த இம்ப்ளிமெண்ட், அந்த ஆக்ஷன், இந்த ரெண்டும் தான் வந்து அதிகமாக இருக்குமே தவிர, அவங்களோட பேச்சில் நான் கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து ஆக்டிவிஸ்டாக ஒரு செயல்பாட்டாளராக ஆகணும்னு சொன்னால் பேச்சை வந்து குறைச்சாதான் நம்ம வந்து மைண்டு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலே யாரையும் எந்த விஷயங்களுக்கும் உள்ளெடுத்து உள்ளே கூப்பிட்டு நம்மளை அந்த வேலையை தர்றதா இருந்தால் கூட ரொம்ப அவங்களோட குரல் வந்து தாழ்ந்த குரலாக கேட்பாங்க. தம்பி, ஐஜி டிஐஜியை பார்க்க போகணும், கலெக்டரை பார்க்க போகணும், நம்ம எல்லாம் ஒன்றா போகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்க போகும்போது யாராக இருந்தாலுமே என்ன அவருக்கு மட்டும் உள்ள வேலை இல்லையே, நமக்கு சேர்ந்த வேலை தாங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கி அவர் சென்றிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கும் அல்லாஹ் வந்து சிறிய வயதில் அவருக்கு வந்து அந்த இளமையை கழித்ததுக்காக ஒரு சொர்க்கம் அல்லாஹ் நிச்சயமாக வச்சுருப்பான். அந்த 7 பேருக்கு நிழல் கிடைக்கிறது இல்லை, சொர்க்கத்து நிழல். நிச்சயமாக அவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போகிறதுக்கு நம்மெல்லாம் துவா செய்யணும். அவர்களுடைய குடும்பத்தார்கள் வந்து நிச்சயமாக வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் வந்து அந்த பொறுமைக்கு நற்கூலி அளிக்கணும். அதை அடுத்து நம்மோடு சென்ற சரத் தம்பிக்காக்கா ப்ரொஃபஸரை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லையோ? ப்ரொஃபஸர் வந்து என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் எனக்கு வந்து சில இமெயில் கான்டாக்ட்லாம் பண்ண போகும்போது, அப்போவே கடந்த 30 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. ரொம்ப மெத்தடாலஜி வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அவங்க பண்ண விஷயங்கள். அப்புறம் வந்து கடைசி காலங்களில் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, நம்ம ரிப்பீட் தேவையில்லை. ஆக மொத்தம் இந்த மாதிரி வந்து நற்குணத்துக்கு சொந்தக்காரர்களா, கல்வியாளர்களா, சமூக சிந்தனை உள்ளவங்க இருந்திருக்காங்க. இறுதியில் நான் ஒரு கருத்தை முன் வச்சுட்டு அமர்றேன். தர்வேஷ் காக்காட்டேன்னு நமக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்மளுடைய இந்த சமூக வேலைக்கு வர்றவங்க நம்ம நிறைய மரியாதை கொடுக்குறோம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கூட நின்று செய்கிறோம். ஒரே ஒரு விஷயம் நம்ம மறந்த விஷயங்களை நான் வந்து நினைவூட்டுறேன். என்னன்னு சொன்னால், அவங்க அதீத ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அதுக்கு முட்டுக்கட்டை போடணும். எப்படின்னு சொன்னால், தர்வேஷ் காக்கா பொதுவாக நேரம் அறியாமல் சில வேலைகளை வந்து அதிகமாக செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம வரக்கூடிய இனிமேல் நம்மளோட வந்து வேலை செய்யக்கூடியவர்கள், நம்மளோட அங்கத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டாய சட்டத்தை பிறப்பிக்கணும். நீங்கள் இரவுல வேலை செய்யக்கூடாது, அது நமக்கு உறுத்துது. நமக்கு ஒரு சுயநலம் போல நமக்கு வந்து மனசுல தெரியுதுங்க. நம்ம வந்து உழைக்கலையே, அவர் மட்டும் உழைச்சிருக்கிறாரு, நம்ம என்னதான் செஞ்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகலையே அப்படின்னு எண்ணம். அப்போ என்னன்னு சொன்னால், இனிமே நம்ம வந்து என்னன்னு சொன்னால் அதில் பரிவு காட்டக்கூடாது. எங்களுடைய அலுவலக நேரம் இதுதான். இப்படி உழைப்புக்கு அல்லாஹ் வந்து லைனம் உணகாராண்டே வச்சிருக்கலாம். தூங்குவதற்காக ஒரு பகுதி, உழைக்கிறதுக்காக ஒரு பகுதியும் அல்லாவே கட்டளையாக சொல்கிறான். அந்த கட்டளையை நம்ம மாதிரி நிறுவனங்கள் இவங்க வந்து நிச்சயமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ண போகும்போது அவர்களுடைய உடலுக்கான உரிமைகளை நம்ம பாதுகாத்தவர்கள் ஆயிடுவோம். சின்ன வயதில் அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் லேசாக்கி அவருக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நம்மெல்லாம் துவா செய்வோம். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாமா 2 நிமிஷம் தான், மேலே போகக்கூடாது.
எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்ந்து மறைந்தவர்களை பற்றி எல்லோரும் சிறப்பாக சொல்லிவிட்டோம். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில். வாழும் உயிரினை வாழ்ந்துவிடல் வையத்தில் யாருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதல் யாருக்கும் முடியாது. அந்த அடிப்படையில் பிறப்பு இறப்புங்கிறதுல ரெண்டும் இருக்குது. பிறப்பு இறப்புங்கிற ஈயனா போட்டுக்கிறங்க. இறப்பு எப்போ பிறந்தோமோ அது எப்போ பிறக்குங்கிறது கூட தெரியாது குழந்தை. அப்போ எப்போ இறப்புங்கிறது கூட தெரியாது. ஆனால் இதில் ரொம்ப முடியாத ஒரு இது 2 பேரில். சாய் தம்பி ஏற்கனவே ஒரு குறைபாடு இருதயத்தோடு இருந்தார். இவங்க பேர் என்ன, நம்ம அவங்களும் கொஞ்சம் சோக்கரை இடையில ஏற்பட்டாங்க. இதில் எனக்கு என்னுடைய வயதுக்கு ஒத்தவர்கள் 3 பேர். இப்போ மறைந்த இந்த தர்வேஷ்னா என்னுடைய பிள்ளைக்குள்ள வயசு 51 வயசு தானே, 52. இது இழக்க முடியாத ஒரு வயது. அதை எவ்வளோ வாழ்க்கையில் பார்க்க முடியும். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, யார் இது பண்ணாலும் அவர்களுடைய சேவையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். அவன் செய்துட்டு போயிட்டான். இனி நம்முடைய யார் இருந்தாலும் சரிதான், அவங்க சேர்ந்த சேவை இப்போ நாம் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். இருக்கிறவங்க தான் செஞ்சு ஆகணும். அந்த அடிப்படையில் இந்த இயக்கமும் கல்விக்காக வேண்டியும் மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு வந்து செய்துக்கிட்டு. என்னுடைய சுவாபம் இவனை கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி நான் போயிடுவேன். அதே போல தான் இவர் தர்வேஷ்கிட்ட நடந்த சம்பவம். அது என்னப்பா எனக்கு ஒன்றும் தகவல் இல்லையே என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டால் கூட, இல்லைம்மாம்மா நீங்கள் இங்கே ஊரில் இருக்கிறீங்களா இல்லையா, ஆனால் எவ்வளோ ஒரு ஃபோனை போட்டு கேட்க மாட்டியா, ஃபோன் தான் இருக்குது, இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, இது இருக்குது அப்படின்னா கூட அது இன்பத்தோடு சொன்ன பிள்ளை தான். அதனால் இப்போ எல்லாரை பற்றியும் சொல்கிறதா இருந்தால் எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள் தான். சிறப்பான முறையில் அவர்கள் சேர்ந்துப்பார். என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அவருடைய நிலைமை ஏற்கனவே சவுதியில் தான் செயலாற்றிட்டு வந்து நீங்கள் சொன்னதில் சம்பளம் கூட தராதீங்க, நான் சும்மா சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய இதையெல்லாம் பார்க்குறது இப்போ அபூர்வம். இப்போ யாரும் பதவிக்கு போகிறோம் தான் அரசியல் வரைக்கும் இருந்தால் தான் போகிறோம் அல்லது இது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. இவர் அந்த நிலைமையில் செஞ்சதாக நான் அறிகிறேன். ஒரு மகள் இருப்பதாக அறிகிறேன். என்னுடைய வேண்டுகோள் அந்த குடும்பத்தாருக்கு, சரி அதுக்கு முடிந்ததை நாம் செய்ய வேண்டிய அவர் வாழ்க்கை ஆண்டவன் அதை விட அவர்களுக்கே வாழ்வை கொடுத்துட்டா நம்ம கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற முறையில் அதில் நம்ம எல்லாரும் பங்கு பெறணும். அதை நினைவு கூறுகிறோம். நாம் எல்லாரும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இனி இப்போ இந்த சொல்கிறீங்கள்ல எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது இப்போ ஊரில் போட்டுக்கிட்டு இருக்குது. அதில் சின்ன சில தவறுகள் எனக்கு பிடிக்காத இருக்கும், உனக்கு எது இருந்தாலும் மொத்தத்தில் நல்லது நடக்குது. அதனால் என்ன போன்றவர்கள்லாம் ஒரு 55 வருஷம் இருந்துட்டு இப்போ தான் ஊரில் வந்து இந்த கொரோனாவா அதனால தான் இந்த 8 மாதமாக உட்காந்துருக்கேன். இதில் தான் இப்போ ஊரை பூரா பார்க்குறேன். ஊருடைய மக்கள் எந்த நிலையில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க, அவர்களுடைய இதுகளை வாழ்க்கை முறை என்ன, இதெல்லாம் தெரியுது. நம்மளை சபர்லேருந்து வந்துட்டு ஒரு வருஷம் இருப்போம், பெருநாள் நாளுக்கு வந்து கொண்டு டாம்ட்டு போயிடும். இப்போ அப்படி இல்லை. கல்வியில் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. ஆணும் பெண்ணும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நாமளாக வாழ்கின்றதாகத்தான் இப்போ சில குடும்பங்கள் வரமாட்டாங்க. அதனால் நம்ம செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்ற தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு நாம் எல்லோருக்கும் நம்ம வந்து ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்று இயக்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ளும். சாமி இறுதியாக அல்ஹாஜ் அல்ஹாஃபில் NT சதகத்துல்லா ஜுமானி அவர்கள் தர்வேஷ் காக்காவோட ரியாதுலேயும் சரி ஊர்லேயும் சரி நிறைய விஷயங்களில் இணைந்து பணியாற்றியவர். ரியாது காயல் நல மன்றத்தை அவர்கள் தோற்றுவிக்கும் பொழுது உடன் இருந்து பார்த்து இன்புற்றவர். ஒரு சில வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஒரு அருமையான நிகழ்விலே இங்கே நாம் கவலையோடும் வருத்தத்தோடும் கூடியிருக்கிற இந்த நேரத்தில் இங்கே 4 இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மை விட்டும் சென்றிருக்கிறார்கள். நம்முடைய இந்த ஊருக்காக மாணவியர்களுக்காக ஆற்றிருக்கிற அறப்பணிகளை நினைத்து அவர்களுடைய நன்மைகளை எடுத்துச் சொல்கிற இந்த வேளையில் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் இங்கே சொல்லி நிறைவுபடுத்த விரும்புகிறேன். அருமை சகோதரர், அன்பு சகோதரர் தர்வேஷ் முகமது அவரோடு
பொதுநல பணிகளிலே பங்காற்றியிருக்கிற அந்த வாய்ப்பு இந்த அடியனுக்கும் கிடைத்திருக்கிற காரணத்தினால் கிடைத்திருந்தது. அதிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். சவுதி அரேபியா ரியாதிலே ரியாத் காஹிர் பைத்துல் மால் என்ற ஒரு அருமையான பைத்துல் மால் நிறுவனத்தை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிற அந்த அமைப்பில் துவக்க காலமே அவர்தான் துவங்கி வைத்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். அதனுடைய நிறுவனராக காயில் தர்வேஷ் அவர்களும் உமரொலி காக்கா அவர்களும் இருந்திருக்கிறார்கள். துவங்கி அந்த காலத்திலிருந்து அவர்தான் செயலாளராக பணியாற்றினார். அதிலே அவருக்கு தோளோடு தோள் என்று துணை புரிந்து பணிபுரிந்தவர்கள், அவருக்கு ஒத்துழைப்பு தந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். அவர் ரியாதிலிருந்து பணி நிறைவு பெற்று ஊருக்கு வரும்போது அந்த காஹிர் பைத்துல்மாலுடைய மீட்புக்கை எங்களிடத்தில் ஒப்படைத்து சென்றார். அதில் அவர் பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு பொருளாளருக்கு என்று ஒரு குறிப்பை தந்தார். ஒரு சின்ன ஒரு சிரிப்பிலை எழுதி, பொருளாளருக்கு உங்களுக்கு கணக்கில் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் அல்லது நீங்கள் தவறு என்று கருதினால் அந்த பகுதியை நீங்கள் கிழித்து விடாதீர்கள். அது தெரிகின்ற விதத்தில் நீங்கள் ஒரு கோடு போட்டு அடித்து விட்டால் போதும். பின்பு அந்த பொருளாளர் பொறுப்பை ஏற்கின்றவர்கள் அதை கையாளுகிற போது மிக எளிதாக இருக்கும், எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இருக்கும் என்று ஒரு குறிப்பை தந்துவிட்டு சென்றார். அவர் நிதி ஆதாரங்களை கையாள்வதிலே மிகுந்த தேர்ச்சி பெற்றவராக, அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குவதிலே பெருமக்கள் தருகின்ற அந்த நிதிகள் மிகச் சரியானவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் அவர் காட்டுகின்ற அக்கறை, அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முனைப்பு, தானே முன் சென்று அதை ஆய்வு செய்து இவர்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், இவ்வளவு கொடுத்தால் போதும், இவ்வளவு கொடுத்தால் காணாது என்றெல்லாம் அவர் வாதாடி பெற்று தந்திருக்கிற நிறைய மக்கள் அவரை கொண்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அருமையான பெருமக்களே, அவருக்கு ஒரு சிறந்த பகரத்தை வல்ல ரஹ்மான் எமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இங்கே யாருக்கெல்லாம் நாம் நினைவஞ்சலை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அத்தனை சகோதர பெருமக்களின் பிழைகளையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் மன்னித்து அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கும் நாளை மஹ்ஷருடைய வாழ்க்கையும் பிரகாசமானதாக சுன்னத், அதாவது சுவர்க்கத்தில் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அருமையான அந்த சொர்க்கபதியை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நன்றியுரை இக்ரா கல்வி சங்க பொருளாளர் ஜனாப் MS அப்துல் காதர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்ரா கல்விச்சங்கத்தோடு இணைந்து செயலாற்றிய 4 மூத்த உறுப்பினர்கள் நம்மை விட்டு இப்போ மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய சேவைகளை, நல்ல சேவைகளை எல்லாம் நினைத்து நம்ம துவா கேட்கும்படியாக இந்த அழைப்பை ஏற்று இக்ரா கல்விச்சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த அத்தனை பேர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து துவா மௌலவி அபி ரஹ்மான் ஆலிம் அவர்கள், செயற்குழு உறுப்பினர். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله. بسم الله الرحمن الرحيم. ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في الناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ
مفيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وسلم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه والرضا يا رب العالمين. اللهم اغفر ثواب ما قرانا من كلامك العزيز. هذه هديه واصله ورحمه نازله وبركه شامله وتحفة كاملة من إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات، خصوصا إلى روح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم وآنس الله وحدهم ونظر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. யா அல்லாஹ் கிருபையாளனே, எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் உன்னுடைய கருத்தை கொண்டு நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய குறைகளையும் நீ மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய தேவைகளையும் ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமான முறையில் பூர்த்தி செய்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதிய இந்த திருக்குர்ஆனுடைய சவாபை மர்ஹூம்களான அல்ஹாஜ் மர்ஹூம் கேஎம் சதக தம்பி அவருடைய ஹக்கில் நீ சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் அல்ஹாஜ் மர்ஹூம் என்எஸ்ஐ மஹ்மூத் நீனா அவர்களுடைய ஹக்கிலும் நீ சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதி இந்த திருக்குர்ஆனுடைய சவாபை அல்ஹாஜ் மர்ஹூம் ஏகே தர்பீஸ் முகமது அவர்களுடைய ஹக்கிலும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதி இந்த திருக்குர்ஆனுடைய சவாபை வாவு அப்துல் கஃபார் ஹாஜி அவர்களுடைய ஹக்கிலும் நீ சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபருடைய வாழ்வை நீ பரிசுத்தமாக ஆக்கி தந்தருள்வாயாக. அவர்களுடைய கபருடைய வாழ்வை சுவர்க்க பூங்காவாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இந்த இக்ரா சங்கத்திற்கு செய்திருக்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் செய்த அந்த சேவையின் காரணமாக மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் என்ற அழகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய இழப்பை பிரிந்திருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு சபர் என்னும் பொறுமையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய தேவைகளையும் ஹாஜத்துகளையும் பரிபூரணமான முறையில் பூர்த்தி செய்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக. நாங்கள் கேட்ட துஆவை எங்களுடைய அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினால் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நல்ல காரியங்களை உன்னிடத்தில் கேட்டார்களோ அந்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் உன்னிடத்தில் எந்த தீமையான காரியங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீமையான காரியங்களை விட்டும் எங்களுக்கும் பாதுகாப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கபருடைய அஸாபை விட்டும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பை கொடுத்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிவாலிதைனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி خلقஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله.